அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 3வது பாகம். 1946வது வருடம் ஏப்ரல் மாத பெறப்பட்ட செய்திகளை படிச்சிட்டு இருக்கேன். இப்ப இதுல கடைசியா நேற்றுக்கு படிக்கும் பொழுது மொத்தத்தில் ஒன்று மட்டுமே முயற்சிக்கப்பட வேண்டும், அதாவது மனதளவுல ஒரு விஷயத்தின் மீது மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசினாரு லாலாஜி. அன்பு மட்டுமே வெற்றியின் ரகசியமாகும். அது ஆர்வலரை இறுதி கட்டமான துருவ பதம் வரை அழைத்து செல்லும். பிறகு தானாகவே மறைந்துவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும். ஆக அன்பினால் அது சாதிக்க முடிகிறது. எப்படி அது கடைசி வரைக்கும் அழைச்சிட்டு போகுது, அப்புறம் கடைசியில அது இல்லாம போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசுறாரு. அன்பு என்பது என்ன? அது இறுதி பரம்பொருளின் நிழல் மற்றும் மனிதனின் உண்மையான சாரம். அதனாலதான் என் மாஸ்டர் எழுதும் பொழுது ஜானகி மகராஜ் அந்த வார்த்தையை போட்டிருப்பாரு, என் மாஸ்டர் தூய அன்பின் சாரம் அப்படின்னு. எசன்ஸ் ஆஃப் த ஹியூமன் அந்த எவல்யூஷன் அல்லது ஒரு மனித பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றினுடைய உண்மையான சாரம் அது என்னன்னா அன்புதான். அது மனித பிறவியினுடைய உண்மையான சாரம் இறுதி பரம்பொருளின் நிழல் அப்படின்னு சொல்றாரு. அது எத்தனை கை கெட்டும் தொலைவில் உள்ளது. அப்ப என்னுடைய நிழல் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிட்டக்க இருக்கும், அது மாதிரிதான் அது. ஆனால் இப்ப நிழல் என்பது எப்ப மறையும்? ஒளியின் கீழ் நேரடியாக வந்தவுடன் நிழல் மறைந்துவிடும். அதுபோல இறுதி பரம்பொருளின் நிழல் அப்படிங்கிறது நீங்க அந்த நிலையை அடையும் பொழுது தானாகவே மறைந்துவிடும். அன்பை புரிந்து கொள்ள 3 நிலைகள் உள்ளன. முதல் நிலை சாதாரணமாக காணக்கூடியது, அதற்கு விளக்கம் தேவையில்லை. ஒருவர் தேவையில்லாமல் பயன் எதுவுமின்றி தனக்கு சம்பந்தமே அற்ற ஒவ்வொரு உலக விவகாரத்திலும் ஈடுபாடு கொள்கிறார். சிறிய எளிய விவகாரம் கூட வருத்தத்தையும் ஆழ்ந்த சோகத்தையும் ஏற்படுத்தும் அளவிற்கு அதில் சிக்குண்டிருக்கிறார். இதிலிருந்து மீளும் போது மற்ற எல்லைக்கு நிலைமாற்றம் ஏற்படுகிறது. இதுதான் முதல் நிலை அன்பு. எல்லா விஷயங்கள்லையும் ஆர்வம் காட்டுவது, அது நல்லா இருந்தா சந்தோஷப்படுறது, அது மோசமானா வருத்தப்படுறது, இந்த நிலைமைதான் அன்பினுடைய முதல் நிலை. 2வது நிலை இதைவிட சற்று மேலானது. இங்கு கவலை இருக்கிறது. ஒருவர் கவனத்துடன் வேலையில் நிச்சயம் மும்முரமாக ஈடுபடுகிறார். சிரமம் துன்பம் இவற்றையும் உணர்கிறார். ஆனால் வித்தியாசம் என்பது என்ன அப்படின்னா, வருத்தமோ அல்லது ஆழ்ந்த சோகமோ இவரிடம் ஏற்படுவதில்லை. மேலும் முன்னேறி 3வது நிலையை எட்டும் பொழுது பணியை பற்றிய எண்ணமே தொடர்ந்து உள்ளது. மிகவும் கடினமாக உழைத்தும் விரும்பிய பலன் கிட்டாவிடில் கடவுளால் விதிக்கப்பட்டது அதுதான் என எளிதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த நிலையை அடையும் பொழுது தெய்வீக எண்ணங்கள் உருவாகின்றன. ஆற்றவிருக்கும் பணிக்கு ஒரு கருவியாக பணி செய்யும் பற்றுதல் தொடங்கும். அதற்கு இடமளித்து உலக விவகாரங்களில் இருந்து விலகி நின்று தொடர்ந்து செயலாற்றுங்கள். 3 நிலைகள். முதல் நிலையில எப்படி இருப்போம், 2வது நிலை வரும் பொழுது கொஞ்சம் அதாவது அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம தொட்டதுக்கெல்லாம் சந்தோஷப்படாம வருத்தப்படாம ஓரளவுக்கு ஆழமா ஒரு கவனத்தோட வேலை செய்வோம். அது வேலையில ஒரு கன்சர்ன் இருக்கும், ஒரு அக்கறை இருக்கும், ஒரு நல்லா நடக்கலன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் அது ஒரு சக்சஸோ ஃபெயிலியருக்கோ ரொம்ப வருத்தமோ ரொம்ப ஒரு சந்தோஷமோ ஏற்படாது. இது 2வது. 3வது நிலையில அது 2மே கிடையாது. வருத்தமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. எந்த ஒரு வேலையையும் கடமையாக நினைத்து ஆற்றி அதனுடைய பலனை தெய்வீகத்திட்ட ஒப்படைச்சிட்டு இதுல என்ன ஒரு முடிவு வந்தாலும் அதுதான் கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கிற நிலை வரும். அப்படி வரும் பொழுது ஒரு வேலையை செய்வதற்கான பற்றுதல் அப்படிங்கிறது கடமையை செய்கின்ற கருவியாக நம்மிடம் வழங்கப்படும். அந்த வேலை முடிஞ்சவொடனே அந்த பற்றுதல் போயிடும் சொல்றார். தேவைக்கேற்ப இது இறுதியாக நீக்கப்படுவது தூய்மையான அன்பின் ஆரம்பம் ஆகும். வாய்ப்பு கொடுத்தல் என்பது அர்த்தமுள்ள ஒரு தொடராகும். ஹிந்தியில்
குதிரையை எந்த அளவிற்கு ஓட வைக்கிறோமோ அந்த அளவிற்கு அது ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று உபயோகம் உடையதாக மாறுகிறது என்ற ஒரு பழமொழி உண்டு. இதை நான் சுருக்கமாக எடுத்து கூறியிருக்கிறேன். இதையே மெதுவாக மற்றும் படிப்படியாக ஒருவர் வளர்த்து கொள்ளும் பொழுது அது ஒருவரை இறுதி எல்லை வரை உயர்த்துகிறது. இப்போ குதிரையை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு ஓட வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அன்பினுடைய நிலைகளை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நாம ஆன்மீகத்துல வேகமாக முன்னேறலாம். 8 ஏப்ரல் 1946 பாபுஜி மறுமைக்கு உரிய உலகில் இருந்து. ஸ்ரீலங்கா துறவியின் மதிப்பிற்குரிய குருநாதர், உங்களை பரிசோதனைக்கு உள்ளாக்கி நான் பெருந்தவறை இழைத்து விட்டேன். உங்கள் மதிப்பிற்குரிய குருநாதரை தவிர இத்தகைய மகாபுருஷர் ஒருபோதும் தோன்றவில்லை என்பது அறிந்தும் அப்படி செய்ததற்காக நான் வருந்துகிறேன். அவரை பற்றி என்ன சொல்வது? இவை அனைத்தும் அவருடைய அருள்தான். இந்த உலகை நீத்து நீண்ட நாட்களுக்கு பிறகும் எனக்கு இன்னமும் கிட்டாத அந்த நிலைகளை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள். மதிப்பிற்குரிய லாலாஜி, அவ்வப்போது உயர் உலகின் மீதும் கவனம் வைத்திருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜக்கு, என்னையும் சேர்த்து கொள்ளவும். 3 விஷயங்கள் ஸ்ரீலங்கா துறவியினுடைய குருநாதர் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது மறுமைக்குரிய உலகம், பிரைட்டர் வேர்ல்டு, அங்க இருந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகை விட்டு நான் ரொம்ப நாள் ஆகுது, அதாவது பிரைட்டர் வேர்ல்டுல இருக்கிறேன், ஆனாலும் கூட இன்னமும் நான் அடையாத பல நிலைகளை நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப, பூமியில இருக்கிறப்ப அடைஞ்சிருக்கீங்க. இதை சாத்தியமாக்குறது யாருன்னா உங்களோட குருநாதர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. லாலாஜியினுடைய அருளால இது நடக்குது அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் லாலாஜி வரும்பொழுது என்ன சொல்றாரு, அவ்வப்போது உயர் உலகின் மீதும் கவனம் வைத்திருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பூமியில மட்டும் உங்களுடைய வேலைன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி முக்தி அடைந்த ஆன்மாக்கள் வாழுகின்ற உயர் உலகின் மீதும் நீங்கள் பணி செய்ய வேண்டும். அவ்வப்போது அதன் மீதும் கவனம் செலுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உத்தரவு கிடையாது, ரெக்வஸ்ட். ஜக்மோகன் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, என்னையும் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பையும் அப்படின்னு கேட்டுக்கிறார். சுவாமி விவேகானந்தர், நம் பிரபுவை பற்றி இவ்வாறு எடுத்துரைத்ததற்காக மக்கள் நகைக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை, அப்பட்டமான உண்மை. இதை புரிந்து கொள்ளும் திறன் மக்களுக்கு இல்லை. இப்போது வழங்கப்பட்ட உத்தரவு ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்நாளின் போது அவரை பிணைத்திருந்தது. ஸ்ரீலங்கா துறவியின் மதிப்பிற்குரிய குருநாதர் பயிற்சிக்காக உங்களிடம் அடிக்கடி வருவார். அதற்காக நான் காலை நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். இது நீங்க பாபுஜியுடைய சுயசரிதையிலையும் பார்க்கலாம். வேற உலகத்துல வாழ்கின்ற பல்வேறு முக்தி அடைந்த ஆன்மாக்களும் பாபுஜியிடம் ஆன்மீக பயிற்சி பெறுகின்றன அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதுதான் இப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றார். ஸ்ரீலங்கா துறவியினுடைய குருநாதர் அவரும் இவரிடம் டிரான்ஸ்மிஷனுக்காக வருவார் அப்படிங்கிறதையும் அதுக்கான நேரத்தையும் ஒதுக்குறார். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றது எதற்காக, நம் பிரபுவை பற்றி இவ்வாறு எடுத்துரைத்ததற்காக அப்படின்னு சொல்றது என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல. அது வேற எங்கேயாவது திரும்பி சொல்லும் பொழுது புரிந்தால் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா துறவி, என் குருநாதரும் எதையும் எனக்கு வழங்காமல் வைத்துக் கொண்டது இல்லை. உங்கள் குருநாதர் உங்களுக்கு செய்தது போலவே எனக்கு என்னுடைய குருநாதர் அனைத்தையும் அளித்திருக்கிறார். என் மதிப்பிற்குரிய குருநாதர் தற்போது தங்களுடன் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். மேலும் தாங்கள் அவருக்கு அளித்த பிரணாகுதியை நானும் உணர்ந்தேன். நான் திகைத்து போயிருக்கிறேன். இதற்கு முன் பிரணாகுதியால் நான் ஈர்க்கப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு எதுவும் தெரியாது என்பதை கண்டறிகிறேன். தற்போது தாங்கள் அளித்த பிரணாகுதி என்னை ஒரு ஆச்சரியமான நிலைக்கு உயர்த்தியுள்ளது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இரவு 7:45 மணி. நான் அமைதியாக இருந்தேன். இப்போது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுடன் ஐக்கியமாவது என்பது நிகழவிருக்கிறது. 1946 ஜனவரி 30 அன்றே அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் நான் உங்களுடன் ஒன்றிணைந்தது போல் அதுவும் மெதுவாக நிகழும். அந்த செயல்முறை ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது.
ஸ்ரீ கிருஷ்ணர், குறிப்பிடும்படியான தேவை எதுவும் எழாதவரை உங்களுடைய ஒரிசா பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 9 ஏப்ரல் 1946. சுவாமி விவேகானந்தர். ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை அந்த நிலைக்கு உயர்த்துவது என மனதில் உறுதி பூண்டுள்ளார். உங்கள் குருநாதர் உருவாக்கியுள்ள அற்புதத்தை போன்ற எதையும் இந்த உலகம் இதற்கு முன் ஒருபோதும் கண்டதில்லை. உங்கள் குருநாதர் உருவாக்கியுள்ள அற்புதம் அப்படின்னு அவர் சொல்றது பாபுஜியை தான் சொல்றார். இந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற அந்த உன்னதமான ஒரு மகாபுருஷர் உங்களோட அந்த நிலையில ஐக்கியமாகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கிட்டார் உங்க குருநாதர் சொல்றார். பாபு மதன் மோகன்லால் தற்போது செய்வது போல முன்னேறுவதை தொடர்ந்தால் அவர் முக்தியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை தனது நிலை வரை உயர்த்த விரும்புகிறார் என்பதே சுவாமிஜி அளித்த குறிப்பின் அர்த்தமாகும். சுவாமி விவேகானந்தர், உங்களுக்கு பல பணிகள் உள்ளன. 7 ஏப்ரல் 1946 தேதியிட்ட NS-இன் கடிதத்தில் இசட்டில் உள்ள ஒரு பழைய சகாவை பற்றி கூறியுள்ள தகவல்கள் போன்ற சில அற்ப விஷயங்களுக்காக நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ள வேண்டாம். பாபு மதன் மோகன்லால் நாளை சீக்கிரமாக எழ வேண்டும். உடல்நிலை இடமளித்தால் அவர் குளிக்கட்டும். அவர் காலை 5 மணி அளவில் பணிக்கு தயாராக வேண்டும். நம் பிரபு பணி செய்வதற்கான சக்தியை அவருக்கு வழங்கி இருக்கிறார். பணியில் அவர் நேரம் தவறக்கூடாது. A4 பதிலளிக்கும் முறை மிக கடுமையாக இருந்தது. இன்றிலிருந்து நான் அவரை பக்குவப்படுத்துகிறேன். தானாகவே ஏதாவது நிகழ்ந்தால் ஒழிய செயல் விளக்கமின்றி பணிபுரிவது உங்கள் கடமையாகும். திருந்துவதற்கான விதி இருந்தால் அன்றி அவர்கள் வழிக்கு வரமாட்டார்கள். அவர்கள் கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய உலகை உருவாக்குங்கள். இறுதி பரம்பொருளை கூட அசைக்க முடியும். ஆனால் அதை யார் உணரப்போகிறார்கள்? ஒரு நொடியில் உங்களால் உள்நிலைகளை உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் கூறுகின்ற வெளிப்படைத்தன்மையையும் எளிமையையும் யார் உணர்வார்கள்? பாபுஜிக்கு தான் எல்லாமே சொல்லப்படுகிறது. 11 ஏப்ரல் 1946. உத்தர்பிரான். தொடர்பு துண்டிக்கப்பட வேண்டியவர்களின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. எஞ்சி இருப்பவர்கள் வெகு சிலர்தான். எதிர்காலத்தில் வதந்திகளை கிளப்புவதற்கான நிலையோ அல்லது சூழலோ எழாமல் இருக்க அவர்களிடம் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் தொடர வேண்டும். இந்த அமைப்பு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அமைப்பு அப்படின்னு சொல்றது புதிதாக உருவாக்கப்பட்ட சகஜ மார்க்கம் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் அவர் சொல்றார். உண்மையில் அனைத்து மக்களும் ஒன்றிணைவதை உறுதி செய்யவே தற்போதுள்ள இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அது நிறைவேறவில்லை. அதற்கு அவர்களது நிலையில் உள்ள குறைபாடுதான் காரணம். இந்த மாதிரி ஒரு சகஜ மார்க்கம், ராமச்சந்திரா மிஷன், இந்த அமைப்பெல்லாம் உருவாக்கியும் கூட எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு இந்த அமைப்பை ஏற்படுத்தினால் கூட ஒரு குறிப்பிட்ட செக்டர் அந்த பீப்புள்லாம் இதுக்குள்ளார வரல. அதனால இந்த நோக்கம் முழுமையடைந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஏன் இது நடந்துச்சுன்னா, அன்பு உண்மையான விதத்தில் அவர்களிடத்தில் விரிவடையவில்லை. யாருடன்? ஒருவரது குருநாதருடன். அந்த அன்பானது அவங்க இருக்கும் பொழுதே உங்க குருநாதர் மீது அவர்கள் கொண்ட அன்பானது எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தால், ஒரு அளவுக்கு மேல விரிவடைந்திருந்தால் இந்த எளிய நிலை இல்லாமல் போவதற்கான சாத்தியமே இல்லை. அப்ப அன்பு விரிவடைந்தால் எளிய நிலை தானாக உருவாகும் அப்படிங்கிறது தான் அதுல உள்ள ரகசியம். எளிமையை நோக்கி போறதுக்கான இன்னொரு வழி என்ன அப்படின்னா, குருநாதர் மீது கொண்ட அன்பு மேலும் மேலும் விரிவடையும். இப்ப விரிவடைகிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? உலக வாழ்க்கையில ஒருத்தங்க மேல அன்பு செலுத்தணும்னா அது பொசசிவ்னஸா மாறுது. நீங்க அம்மா அப்பா மேக்சிமம் அப்பாவோட அம்மாவை பாத்தீங்கன்னா குழந்தை மேல அவங்க அன்பு செலுத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா மதர்லி லவ் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசப்பட்டாலும் அது வேற ஒரு டைமென்ஷன்ல தான் அதை பார்க்கணும்.
கடவுளுடைய அன்பும் தாய் அன்பும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா தான் குழந்தைய கொஞ்சம் மாதிரி கடவுள் கொஞ்சிறாருன்னு எடுத்துக்க கூடாது. ரெண்டும் எந்த விதத்துல ஒண்ணு அப்படின்னு கேட்டா, ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான பிணைப்பு தன்னுடைய உருவாக்கம், தன்னுடைய ஒரு பகுதி அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது மாதிரி, கடவுளுக்கும் நம்ம மேல உள்ள அன்பானது தன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் தன்னுடைய அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா உலகியல் ரீதியா பார்த்தா தாய் அன்புங்கிறது ஒரு காலகட்டத்துல அன்புல இருந்து இன்னும் குறுகி பொசசிவ்னஸா போயிடும். அப்படி போகும் பொழுது தன்னுடைய மகனையோ மகளையோ விட்டு கொடுக்க அவங்க தயாராக இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்து அப்படி வந்துருவாங்க. இது தாய் அன்பு மட்டும் கிடையாது. மனைவி கணவன் எங்க பாத்தீங்கன்னாலும் அன்பு உலகியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு கடைசியா வந்து பொசசிவ்னஸா குறுகும். ஆனா ஆன்மீக ரீதியா அன்பு வரும் பொழுது அது விரிவடையும். எப்படி விரிவடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குருநாதருக்கும் ஒரு சீடனுக்கும் இடையிலான அன்பு அதிகமாக அதிகமாக சீடன் வந்து மாஸ்டர் எனக்கு மட்டுமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் மாஸ்டருக்கு மட்டுமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பான். தன்னை மாஸ்டருடைய உடைமையாக கருத ஆரம்பிப்பான். உலகியல் ரீதியா அன்பு அதிகமாகும் பொழுது அன்பு செலுத்துற பொருள் தனக்கு மட்டுமேன்னு நினைக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப மெட்டீரியலிஸ்டிக் லவ் வந்து போக போக என்ன பண்ணும்னா சுருக்கி அதை தன்னுடையதாக மட்டுமே வைத்துக் கொள்ள பார்க்கும். அப்ப அன்பு வந்து குறுகும். இங்க அன்பு வந்து விரிவடையும். எப்படி விரிவடையும்னா தன்னை வந்து எது மேல அன்பு செலுத்துறானோ அதனுடைய ஒரு உடைமையாக கருத ஆரம்பிக்கிறது முதல் நிலை. இரண்டாவது நிலை, இந்த ஆன்மீக ரீதியான அன்பு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எது மேல அன்பு செலுத்துறானோ அது எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறத பார்க்க ஆரம்பிப்பான். அப்ப என்ன ஆகுது பாருங்களேன், ஒரு உண்மையான அன்பு விரிவடையும் பொழுது அந்த அன்பு என்ன பண்ணும்னு கேட்டா எல்லா இடத்துலயும் ஒரு எளிமைத்தன்மையை உணர வைக்கும். எல்லாம் ஒண்ணுதான், இது ஒன்றும் சிக்கலுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு உண்மையான அன்பு வந்து குருநாதருடைய தன்மையை எல்லாவற்றுக்குள்ளாரையும் பார்க்கிற அந்த எளிய நிலை ஏற்பட்டிருந்தால் உயர்வு தாழ்வு பெரியது சிறியது போன்ற அனைத்து எண்ணங்களும் மறைந்திருக்கும். அனைவரையும் சமமாக காணும் நிலை நிலவி இருக்கும். இதுதான் வந்து உண்மையான அன்புக்கான ஒரு எஃபெக்ட் அல்லது இண்டிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெட்டீரியல் லவ்வையும் நம்ம வந்து இப்படியே மாத்தி பார்க்க போறோம். மாஸ்டர் எனக்கு மட்டுமே அப்படின்னு தான் பார்க்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நமக்கு உலகியல் ரீதியான அன்பு தான் நமக்கு ஈஸியா கை வரும். உணர்ச்சி வசப்பட்ட அன்பு. ரெண்டு பேரோட போகும்பொழுது மாஸ்டர் நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தாங்காது. ஐயோ நம்மளை பார்க்கவே இல்லை மாஸ்டர், அவர்கிட்டயே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். இதுவும் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா கூட அந்த அன்பு வந்து விரிவடைந்த நிலையில பார்க்கும் பொழுது மாஸ்டர் வந்து எனக்கு என்ன செஞ்சாருன்னு நினைக்காம என்னை முழுமையாக மாஸ்டர்கிட்ட ஒப்படைக்கிறதுலேயே திருப்பி திருப்பி என்னுடைய எண்ணம் போய்கொண்டு இருக்கும். மதிப்பிற்குரிய லாலாஜி, புத்தர் பிரான் கூறுவதன் பொருள் அனைவரும் சமம் என்ற நோக்கு ஒருவரிடம் இருந்தால் வேறுபாடு என்ற கேள்விக்கே இடம் இருக்காது என்பதுதான். புத்தர் பிரான், யூஐ என்னை பற்றி கருதுவது எவ்வளவு வேடிக்கையான விஷயம். நான் ஒருபோதும் அவரிடம் நெருக்கமாக இருந்ததில்லை. விசித்திரமான பரிவும் பாசமும் நிறைந்த ஒரு நிலை என்னுள் உள்ளது. நான் சீர்திருத்தத்தை என் கடமையாக ஏற்றுக்கொண்டேன். அதன் மூலம் மக்கள் பயன்பெறுவதற்காகவே என் வாழ்நாள் முழுவதையும் கழித்தேன் அப்படின்னு சொல்றார். யூஐங்கிறவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லாலாஜியுடைய சீடர்கள் ஒருத்தர். அவர் வந்து திடீர்னு என்ன ஆயிடுறாரு, புத்தருடைய டிசைபிளா தன்னை நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கனவுல வந்து லாலாஜி என்னை புத்தர்கிட்ட ஒப்படைச்சாருன்னு சொல்லிட்டு புத்தர் மேல அவரை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் புத்தர் புரான் வந்து பாபுஜியோட உள்முக தொடர்பு கொண்டு முதல் பாடம் 2வது பாடம்னு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திட்டு இருந்தார். இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து அந்த மனிதர், அந்த சீடர் தன்னுடைய குருநாதரை விட்டுட்டு என்னை பற்றி உயர்வாக பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. நான் அவர்கிட்ட ஒரு நாளும் பேசுனது கிடையாது, அவரோடு நான் நெருக்கமாக இருந்தது கிடையாது, என்னோடு அவர் இருந்தது கிடையாது. ஆனால் என்னை பற்றி புகழ்வதில் அவர் வந்து முனைப்பா இருக்கிறாரு.
ஆனாலும் அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம இருக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டா, அவர் சொல்ற சில விஷயங்கள் என்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறதுனால. என்கிட்ட யுனிக்கா ஒரு பரிவு, பாசம், அன்பு இதெல்லாம் இருந்துச்சு மனித குலத்து மேல. அதோட இல்லாம நான் அந்த என்லைட்டன்மென்ட்க்கு அடைந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மக்கள் பயன்பெறுவதற்காகவே அழித்தேன். அந்த விஷயத்த அவர் எடுத்து சொல்றதுனால அவருக்கு இயற்கை தண்டனை வழங்காமல் இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்னை பற்றி அவர் பேசுவது ரொம்ப விசித்திரமா தான் எனக்கு இருக்கு. அவர் பேசுறதுக்கான தகுதி அவருடைய குருநாதருக்கு இருக்கு. ஒரு குருநாதர் சாதாரணமான ஆள் கிடையாது. அற்புதங்களை பல படைச்சு இன்னமும் கொண்டு உலகத்துல இதுவரைக்குமே யாரும் சாதிக்காத அளவுக்கு ஒரு மனிதரை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குருநாதருடைய சீடராக இருந்து கொண்டு தன்னுடைய குருநாதர் மேல நம்பிக்கை இல்லாமல் என்னை பற்றி அவர் எழுதி கொண்டிருப்பது எனக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறதுதான் இதுல அவர் சொல்ல வர்றதனுடைய அர்த்தம். அவர் அனைத்தையும் விட்டிருந்தால் எந்த தீங்கும் நேர்ந்திருக்காது. அதை விட்டுவிட்டு பழைய தொடர்புகளை மட்டும் விட்டுவிட உத்தேசித்தார். தான் என்னவாக இருக்கிறோம், தன்னுடைய குருநாதரின் நிலை என்ன என்பதே அவருக்கு தெரியவில்லை. அதை காண்பதற்கான திறனும் அவரிடம் இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், தனது குருநாதர் பயனற்றவர், ஆன்மீக நிலைகளை கடந்து செல்ல உதவும் திறனற்றவர் என்பது நிரூபணமாகாதவரை ஒருபோதும் தனது குருவை ஒருவர் கைவிடக் கூடாது. இது குருநாதர்களுக்கும் சீடருக்கும் உள்ள உறவை பற்றிய புத்தருடைய ஒரு அட்வைஸ். பாபுஜி எழுதும்போது என்ன எழுதுவாரு, ஒரு குரு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு பட்டதுன்னா நீங்க உடனடியாக இன்னொரு குருவை தேடி போகலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு எழுதுறாரு. அது ஒரு நிலை. இங்க புத்தர் என்ன சொல்றாரு, அதை அவர் மறுக்கல. ஆனா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய குருநாதர் பயனற்றவர், ஆன்மீக நிலைகளை கடந்து செல்ல உதவுகின்ற திறனற்றவர் அப்படின்னு நிரூபணம் ஆகாதவரை ஒருத்தர் தன்னுடைய குருவை விட்டுட்டு போகக்கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி போனால் அவருக்கு தண்டனை கிடைக்காமல் இருப்பது அறிவுதான். இயற்கை அவர் ஒருபடி கீழே இறக்காம இருக்காது. ஆக அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குதான் யூஐ வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. 14 ஏப்ரல் 1946 சுவாமி விவேகானந்தர். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது, ரகசியத்தை இன்னும் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறீர்கள், அதற்குரிய நேரம் வந்துருச்சு, நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லினார். அந்த ரகசியத்தை இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் வெளிப்படுத்துறார். பதஞ்சலி அவர்கள் தற்போதைய பிறவி எடுப்பதற்கு முன் இந்த உலகில் பல பிறவிகள் எடுத்துள்ளார். நீங்கள் தான் அந்த பதஞ்சலி முனிவர், அதே ஆன்மா. மதிப்பிற்குரிய லாலாஜி, மதிப்பிற்குரிய சுவாமிஜி ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். இப்போ ஒரு பெரிய ஒரு சீக்கிரட்டை ரிவீல் பண்றார் சுவாமி விவேகானந்தர். பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோக சூத்திரங்களுடைய அடிப்படையாக எல்லாராலையும் கருதப்படுறவர். ஏற்கனவே பல இடங்கள்ல பதஞ்சலி முனிவரை பத்தி பேசும்பொழுது லாலாஜியும் சரி, சுவாமி விவேகானந்தரும் சரி பேசிட்டு வர்றாங்க. அப்ப லாலாஜி சொல்லுவாரு, பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரங்கள்லாம் எடுத்துங்க, ஆனா அவர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, அவருடைய ஒரு மறு உருவம், அவருடைய மறுபிறவியே இவர் தான். அந்த விஷயத்தையே இவ்வளவு நாள் ரகசியமா வச்சிருந்து இப்பதான் ரிவீல் பண்றாங்க. பதஞ்சலியினுடைய தற்போதைய பிறவி எடுப்பதற்கு முன் உலகில் அவர் பல பிறவிகளை எடுத்துள்ளார். இப்ப நீங்கள் தான் அந்த பதஞ்சலி முனிவர். பாபுஜியை சொல்றார், அதே ஆன்மாதான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கு. மதிப்பிற்குரிய லாலாஜி, இந்த ரகசியத்தை சுவாமிஜி வெளிப்படுத்திட்டார், ஆனா இதுக்குள்ளார இன்னும் சில விஷயங்கள் இருக்குன்னு பேசுறார். சுவாமி விவேகானந்தர், மக்கள் இந்த காவியத்திலிருந்து ஒரு பாடம் கற்க வேண்டும். முக்தி என்பது எளிதான விஷயம் அல்ல. ஏன்னா யோக சூத்திரங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தாரு, யோகத்துக்குன்னா ஒரு முக்கியமான ஆளு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவரே முக்தி அடையல. முக்தி அடைஞ்சிருக்காம இருக்கிறதுனாலதானே இங்க பிறந்திருக்காரு பாபுஜியாக. பிறந்து இந்த பிறவியில் தான் அவர் மேல போறார். முக்தி என்பது எளிதான விஷயம் அல்ல. உலகம் முழுவதும் புகழப்படும் ஒரு தீர்க்கதரிசி இப்போது முக்திக்காக வருகிறார், பாபுஜியை சொல்றார். அவ இந்த பிறவியில தான் அவர் என்லைட்டன்மென்ட் ஆகிறாரு அப்படின்னா, இது போன்ற உதாரணங்கள் 100 கணக்கில் உள்ளன.
யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? ஸ்ரீ சங்கராச்சாரியார் எடுத்துக்கலாம். அவர் இன்னும் முக்தி என்ற திசையை நோக்கி செல்லவில்லை. அப்ப ஏதோ ஒன்னா பிறந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கு திரும்பி பாக்குறாரு. எப்படி பாபுஜி பதஞ்சலி முனிவரா இருந்த பொழுது முழுசா அந்த பிறவியை விட்டுட்டு வெளியில போகாம திரும்பியும் பாபுஜியாக பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா முன்னாடியை விட ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பாக்குறாங்க. அவங்க உலகத்தை மாத்தி அமைக்கிற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இதெல்லாம் சாத்தியமாகுதுங்கிறதுல வேற விஷயம். ஆனா அந்த முக்திங்கிற விஷயத்தை அவர் அந்த பிறவியில அடையலங்கிறத நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றார் விவேகானந்தர். சங்கராச்சாரியாரோட நிலைமையும் இதுதான் சொல்றார். மறுபிறப்பு என்பதன் சுழற்சி எவ்வளவு பயங்கரமானது. மக்கள் இதை மிக சாதாரணமான விஷயமாக நினைக்கிறார்கள். இந்த உலகிற்கு மீண்டும் மீண்டும் வர முயல்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். முக்தி என்பது பற்றிய கருத்து அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தற்போதைய நிலையை விட்டு அகலவும் விரும்பவில்லை. அது அந்த இடம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தவறா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகிற்கு மீண்டும் மீண்டும் வர முயல்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யாரு? சாதாரண மனிதர்கள். இன்னும் 7 ஜென்மம் உன்னோட பிறந்து வாழணும் அப்படின்னு தானே ஒரு படத்துலயும் பேசிக்கிறாங்க. காதலனும் காதலியும் இன்னொரு பிறவியில நான் அவனுக்கு பிள்ளையா பிறக்கணும் இப்படிலாம் பேசிக்கிறாங்க. அப்படின்னா மனிதர்களுடைய சாதாரண நிலைமை என்னன்னா அவங்க பிறவியை விட்டுட்டு போகணும்லாம் நினைக்கல. மீண்டும் மீண்டும் இதே வலையில இன்னும் ஆழமா சிக்கிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட முக்தி அப்படிங்கிற கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க டார்மெண்டா இருக்கிறாங்க. அவர்கள் தற்போதைய நிலையை விட்டு அகலவும் விரும்பவில்லை. அனைத்து ஆசைகளில் இருந்தும் விடுபடுவதே ஆன்ம சுதந்திரத்திற்கு தேவையானது. அது ஒன்றுதான் முக்திக்கான வழி. ஒருவர் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் புரியலாம் என்றாலும் திரும்புவது பற்றிய பயம் விடாப்பிடியாக தொடரும். நீங்கள் ஆளுமை பெற்றுள்ள வழியில் முக்தி அல்லது நிர்வாணா என்ற நிரந்தரமான மகிழ்ச்சி நிலையில் ஒரு கணம் இருங்கள். அதுவே முக்திக்கு போதுமானதாகும். உங்கள் கருத்து மற்றும் பயிற்சி அளிக்கும் முறை எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் முட்டாள்களுக்கு அது புரியாது. இயற்கையின் வெளிப்படைத்தன்மையும் எளிமையும் ஒருவருள் இருந்து அதில் அவர் ஆளுமை பெற்றால் முக்தி கிட்டுவது உறுதி. பக்கத்துல சொல்லும் பொழுது முக்திங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பதஞ்சலி முனிவரே இன்னும் முக்தி அடையல. சங்கராச்சாரியாரே இன்னும் முக்தி அடையல. அந்த மறுபிறவி சுழற்சி மிகவும் கடுமையானது. காரணம் என்னன்னு கேட்டா மக்கள் பயப்படுறாங்க. இதை விட்டுட்டு இந்த பிறவிங்கிற விஷயத்த விட்டுட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற இந்த ஸ்பியரை விட்டுட்டு வெளியில போகணுங்கிறதே அவங்க நினைச்சு பார்க்கவே கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. அப்ப ஆன்மா விடுதலை அடையணும்னா அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா திரும்புவது பற்றிய பயத்துல இருந்து வெளியில வர்றதுதான். அதுக்கு எளிமையான வழி என்னன்னு கேட்டா நீங்கள் ஆளுமை பெற்றுள்ள வழிதான் எளிமையான வழின்னு பாபுஜியில சொல்றாரு. அந்த வழியில முக்தி அல்லது நிர்வாணா என்ற நிரந்தரமான மகிழ்ச்சி நிலையில ஒரு கணம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நோக்கி வந்துடலாம். ஏன்னா இந்த இந்த வழியில அதை தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு ஆன்மாவை இன்னொரு டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொண்டாந்து விட்டுட்டா உடனடியாக அது என்ன பண்ணும்? அதுக்கான ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு தானே முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு போகலாம். ரொம்ப சாதாரணமா நம்ம செய்யறதுதான். அதாவது ஒரு ஒரு புது இடத்துல ஒரு பையனை கூப்பிட்டு போய் காட்டி இது பார்த்துருவேன், அது நல்லா இருக்கா பாத்துக்கன்னு சொல்லிட்டா அவன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டா திருப்பி திருப்பி அதே ஞாபகமா இருந்து இருந்து என்ன பண்ணுவான்? அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன வழி? எத்தனையோ பேர் அப்படித்தானே முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேறுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தி பார்த்து அதை பத்தி ஒரு ஓப்பன் அப் கொடுத்துட்டு திரும்பி கொண்டாந்து அவங்க இடத்துல அவங்கள விட்டா கூட அவங்க அன்னைக்கு போய் பார்த்ததை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படி போறதுன்னு முயற்சி பண்ணி அதை நான் அடைஞ்சே தீர்வேன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு போற மாதிரி நீங்கள் ஆளுமை பெற்ற வழியில் நீங்க எளிமையா இதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க. முக்தி அல்லது நிர்வாணா என்ற நிரந்தர மகிழ்ச்சி நிலையில் ஒரு கணம் அவர்களை வைத்திருந்து வெளில கொண்டு வந்தால் அதுவே போதும். அதை வச்சுக்கிட்டு அந்த நினைப்பு முக்திக்கு போதுமானதாக இருக்கு. உங்களுடைய இந்த கருத்து, இந்த பயிற்சி அளிக்கிற முறை எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் இது முட்டாள்களுக்கு எல்லாம் புரியாது. அவங்க தலையில நிக்கிறதுலயே எப்பயும் குறியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட்ல ஒருத்தருக்கு முக்தி அளிக்க முடியுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான்.
இயற்கையின் வெளிப்படைத்தன்மையும் எளிமையும் ஒருவருக்குள் இருந்து அதில் அவர் ஆளுமை பெற்றால் அவருக்கு முக்தி கிட்டுவது உறுதி. இந்த கருத்து மிக எளிதானது. வெளிப்படைத்தன்மையும் எளிமையும் என்ற சொற்றொடர் மூலம் உங்கள் மதிப்பிற்குரிய குருநாதரை தவிர வேறு எவராலும் இவ்வளவு தெளிவாக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்தி இருக்க முடியாது என நான் துணிந்து கூறுவேன். ஒருவரிடம் இவை இருந்தால் அமைதி நிலவும். அவரை எவ்வளவு துன்புறுத்தினாலும் கலங்க வைக்க முடியாது. சிம்பிளா இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும், அவ்வளவுதான். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். மறைக்க எளிமையில எதையுமே இயற்கை மறைக்கிறது இல்லை. இயற்கையில எல்லாமே ரகசியம்பாங்க, ஆனா இயற்கை எதையுமே ரகசியமாக வைத்துக் கொள்வதில்லை. அது எல்லாருக்கும் ஓப்பனா தான் இருக்கு. பார்க்கிறவங்க அது அளவுக்கு எளிமையாகாத வரைக்கும் இயற்கையோட ரகசியங்கள் அவங்க கண்களுக்கு தெரிவதில்லை. அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்டன் வந்து ஆப்பிள பார்த்துதான் உயிர் விசையை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். இயற்கை என்ன மூடி மறைச்சு எல்லாருக்கும் தெரியாம எதையா வச்சிருந்தது? அதுக்கு முன்னாடி ஆப்பிள் கீழே விழவே இல்லையா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? அப்ப உயிர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருந்தது, அந்த எல்லா காலத்திலயும் இருந்துட்டு தான் இருக்கு. பட் ரொம்ப ஒரு எளிமையான ஸ்டேட்டுக்கு ஒரு மனுஷன் போகும் பொழுது அந்த ஒரு இயற்கையுடைய தன்மை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அவருக்கு மற்ற நேரத்துலயும் அது அப்படியே தான் இருக்கு. இப்ப யாரு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, யாருக்கு பார்த்தாரோ அவருக்குள்ளாரதான் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்க ஒழிய இயற்கை அவருக்கு மட்டும் காட்டிட்டு மத்தவங்க எல்லாம் வர்றப்ப கீழே விழாம ஆப்பிள் கீழே விழாம பாத்துக்கலாம் இல்லை. அப்ப இயற்கை எப்பயும் ஓப்பனா இருக்கு. ஆனால் எங்க பிரச்சனை இருக்குன்னா, ஒருவர்கிட்ட தெளிவும் எளிமையும் இல்லாமல் இருக்கும் பொழுது, வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால லாலாஜி சொல்ற இந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன்னு சொல்றார் சுவாமி விவேகானந்தர். வெளிப்படைத்தன்மையும் எளிமையும், இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இது ரெண்டு தான். முக்திக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா வேற எதுவும் கிடையாது. மகா நிர்வாணா ஸ்டேட்டுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா சிம்பிளிசிட்டி அண்ட் ஓப்பன்னஸ். இது ரெண்டு இருந்தா போதும். இந்த தூய்மை, இந்த வெளிப்படைத்தன்மை, இந்த எளிமை, இவைதான் நம்மை முக்தியை நோக்கி கொண்டு செல்லும். இது வந்து உங்கள் குருநாதரை தவிர வேற யாரும் இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார் ஒருத்தட்ட அந்த தூய்மையும் வெளிப்படைத்தன்மையும் எளிமையும் இருக்கோ அவர்கிட்ட எப்பயுமே அந்த அமைதி, எந்த அமைதினா புத்தர் சொன்ன அந்த நிர்வாண நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆழமான அமைதி, ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன அந்த எந்த ஒரு நிலையிலையும் கலங்காத நிலை கலங்காத ஒரு அமைதி, அந்த அமைதி வந்துவிடும் எப்ப எளிமையும் வெளிப்படைத்தன்மையும் ஒருவருடைய அமைப்பாக மாறும் பொழுது, சிக்கல்கள் எல்லாம் அகன்றவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எப்படி துன்புறுத்தினாலும் எந்த விஷயங்களுக்கு உட்படுத்தினாலும் கலங்க வைக்க முடியாது. ரொம்ப சிம்பிளுங்க. தண்ணி ஏற்கனவே உள்ளுக்குள்ளார அழுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், மேல வேணா தெளிஞ்சிருக்கும். ஒரு தடவை கிண்டி விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? கலங்கிடும். சுத்தமா அதுல இருக்கிற எல்லா அழுக்குகளையும் சிக்கல்களையும் அந்த கீழே படிஞ்சிருக்கிற எல்லாத்தையும் நீக்கிட்டு பியூரிஃபை வாட்டரை உள்ளார வச்சிருக்கோம் ஒரு பாத்திரத்துல. அதை நீங்க எவ்வளவு சுத்தினாலும் எவ்வளவு கிண்டுனாலும் கலங்குமா தண்ணி? தண்ணி வேணா சுழலும், அது கலங்காது. ஏன் கலங்காதுன்னா கலங்குறதுக்கான துகள்கள் அதுல இல்லை. அதுல கொலாய்டல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். சேரு சகதி இதெல்லாம் அடியில படிஞ்சு மேல தெளிவா இருக்கிற தண்ணிய நீங்க ஆட்டினீங்கன்னா குழம்பிடும். இப்படி ஒரு சுத்துனீங்கன்னா குழம்பிடும். திரும்பி அது என்ன பண்ணணும்? பியூரிட்டிங்கிற ஸ்டேட்டை விட்டு ஒரு செமி கொலாய்டல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனா உள்ளார எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டா அடியில படிஞ்சிருந்த எல்லா விஷயங்களும் நீக்கப்பட்டு வெறும் தூய்மையான தண்ணீர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதை எதாலையாவது கலங்க வைக்க முடியுமான்னா முடியாது. இதுதானே உலகத்துல சிம்பிளான விஷயம். இப்போ மனசும் அது மாதிரிதான். இந்த மனசுல இந்த கலங்குற தன்மை, இந்த நிலையற்ற தன்மை, ஒரு சஞ்சலம், இதெல்லாம் எப்ப வருது? அந்த தூய்மையான நிலையான மனது இல்லாமல் இப்படி ஒரு குழம்பிய நிலை எப்ப வருதுன்னு கேட்டா அடியில இதெல்லாம் இருக்கும் பொழுது வருது. அப்ப இந்த கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு எளிமைக்கு வந்துட்டால், சிக்கல் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு எளிமையாகிவிட்டால், அழுக்குகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு தூய்மையாகிவிட்டால், எந்த விதமான சிக்கலும் அழுக்கும் இல்லாத ஒரு வெளிப்படைத்தன்மை அங்க வந்துருச்சுன்னா அப்ப அது எப்படி இருக்கும்? டிரான்ஸ்பேரண்டா இருக்கும்.
எப்படி வாட்டர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கோ தூய்மையாக்கப்பட்ட பிறகு, அது மாதிரி மனது வெளிப்படையாக எந்த விதமான மறைபொருளும் இல்லாமல் வச்சுக்கணும். இப்ப வெளிப்படைத்தன்மை எப்ப இருக்காது? ஒரு நல்ல வாட்டர்ல கீழே பாத்தீங்கன்னா அது என்ன அடியில இருக்கோ அது அப்படியே காட்டும், எதுவும் அதை மறைக்காது. அதே வந்து ஒரு கலங்கிய தண்ணியா இருந்தா கீழே இருக்கிற எதையும் காட்டாம மூடி மறைக்கும். இது அப்படியே தலைகீழ மாத்தி போட்டீங்கன்னா நம்ம கிட்ட மூடி மறைக்கிற தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம கலங்கிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். அதனாலதான் இந்த இடத்துல வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, வெளிப்படைத்தன்மை, எளிமை, இந்த 2 வார்த்தையும் போட்டு முடிக்கிறாங்க. ரொம்பவும் அற்புதமான ஒரு கருத்தாகத்தான் இது இருக்கு. திரும்பி படிக்கும் பொழுது நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை நீங்க நல்லா படிச்சு பார்ப்போம். இப்ப நம்ம அந்த வெளிப்படைத்தன்மையும் எளிமையும் நமக்குள்ளார உருவாகிறதுக்கு மாஸ்டர் நமக்கு அருள் புரியட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.